மக்களே! செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தாங்க நான் உங்கள சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கம் தான் இந்த ஒரு அரசாணைய வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றது தொடர்ந்து நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க ரொம்ப இந்த ஒரு வேலை மூலியமா அவங்களோட லைஃப் மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இல்லையா? அந்த சான்ஸை நம்ம எடுப்போமே, ஷேர் பண்ணுவோமே, நல்லதை ஸ்ப்ரெட் பண்ணுவோமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அரசாணை நிலை எண் 32 அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் விழுப்புரம் மாவட்டத்தின் தான் வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்பு அப்படின்ற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல மேம்பாட்டுத்துறை அப்படின்லேருந்து 4/20/2022 படி பழங்குடியினருக்கான சிறப்பு ஆள் சேர்ப்பு முகாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூலம் அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு நேரடி நியமன அறிவிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அலுவலக உதவியாளர் அப்படின்ற ஒரு ரோலு, சரிங்களா? ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு பழங்குடியினருக்கான சிறப்பு ஆள் சேர்ப்பு முகாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, டப்புன்னு எடுத்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? விழுப்புரம் மாவட்டம் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் பழங்குடி பிரிவில் காலியாக உள்ள ஒரே ஒன்று அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி தாங்க இருக்குது. அலுவலக உதவியாளர் குறை பணியிடத்தினை சிறப்பு ஆள் சேர்ப்பு முகாம் மூலம் நேரடி நியமனம் வாயிலாக நிரப்பப்பட்ட கீழ்கண்ட விவரப்படி தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன. பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ பணி தற்காலிகமானது. ஒரே ஒரு ஆளை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறோம். அதையுமே குறை பணியிடத்தினை நிரப்புவதற்காக அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிப்பா, சம்பளம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 17,700 இருந்து 58,100 58,100 அப்படின்றது நல்ல ஒரு பேக்கேஜ், சரிங்களா? ஸோ 58,100 அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு பேஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேசிக் பேயே 15,700 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15,700 ப்ளஸ்ஸு டிஏ வரும், ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இடஒதுக்கீடு பழங்குடியின இனத்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. காலி பணியிட எண்ணிக்கை 1 அப்படின்ற மாதிரி தெளிவாகவே இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 1/7/2025 வயது வரம்பு குறைந்தபட்சம் 18 வயது நிரம்பியிருக்க வேண்டும், அதிகபட்சம் 37க்குள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? மாதிரி விண்ணப்பம் மற்றும் மற்ற விவரங்கள் எல்லாம் எங்கே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, www.viluppuram.nic.in அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா? இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் இதை ரீட் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டையும் நீங்கள் எடுத்து போட்டு அங்கே விண்ணப்பம் வரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க, சரிங்களா? அது போக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள மேலே கூறிய தகுதிகள் உள்ள பழங்குடி இணையத்தவர் தங்களுடைய சான்றிதழ், முகவரிக்கான சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், மற்ற இதர தகுதிக்கான சான்றிதழ் ஆகிய ஆவணங்கள் சான்றிட்டு நகலுடன் விண்ணப்பித்து பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் இணைந்து 25/7/2025 மாலை 5 மணிக்குள் முன்பாக இந்த அலுவலகத்தில் கிடைத்திடுமாறு கீழ்கண்ட முகவரிக்கு பதிவு தபாலில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா? என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றது பாருங்கள். கல்வி தகுதி சான்றிதழ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் மாற்று சான்றிதழ், அதுக்கப்புறம் ஜாதிக்குரிய சான்றிதழ், அதுக்கப்புறம் வயதுக்குரிய சான்றிதழ், அதுக்கப்புறம் முகவரிக்குரிய சான்றிதழ், அது போக ஓட்டுநர் உரிமம். இந்த மாதிரி மற்ற எல்லா சான்றிதழுமே நகலுங்க, ஒரிஜினல் எந்த காலத்துலையும் அனுப்பக்கூடாது. நகல் மட்டும் எடுத்துகிட்டு அவங்களுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதுவுமே கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25/7/2025 மாலை 5:30 மணிக்குள்ளே அவங்கள சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா?
மேலே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு அதையுமே சேர்த்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? 38 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி, சாரி 37 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உரைக்கு மேலே என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா, வேலைவாய்ப்பு விண்ணப்பம் அலுவலக உதவியாளர் என்று குறிப்பிடவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? சரிப்பா, எந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்புறது? அனுப்புன்னு சொல்கிறையே, எந்த முகவரிக்கு அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், நகராட்சி சமுதாய கூடம், கிழக்கு பாண்டி ரோடு, விழுப்புரம் சந்திப்பு, ரயில் நிலையம் அருகில், விழுப்புரம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. விழுப்புரம் பின்கோட் நம்பர் என்ன அப்படின்னா 605602. சரிங்களா? நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னா, தலைவர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், நகராட்சி சமுதாய கூடம், கிழக்கு பாண்டி ரோடு, விழுப்புரம் சந்திப்பு, ரயில் நிலையம் அருகில், விழுப்புரம் 605602. சரிங்களா மக்களே? ஆல் தி பெஸ்ட். அதிகபட்சமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.